ஹாய் கைஸ் வணக்கம். இது உங்கள் ட்ரேடிங் வித் ராஜ். மண்டே மார்க்கெட் எப்படி இருக்க போகுது? அப்படி சின்ன வியூ பார்க்க போறோம். சின்ன ட்ரெண்ட் லைன் எல்லாம் வரைய போறேன். அதுல இம்பார்ட்டன்ஸான லெவல்ஸ் எல்லாம் வரைய போறேன். அதெல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணிங்க. நாளைக்கு ட்ரேட் பண்றது கொஞ்சம் உதவியா இருக்கும். ஓகேங்களா? எல்லா விஷயங்களும் பார்க்கும்போது லர்னிங் பண்ணிட்டே இருங்க. ஒரு விஷயங்களும் கிடையாது. நாளைக்கு எப்படி மார்க்கெட் எப்படின்னா ஓப்பன் ஆகட்டும். ஓகே? நம்ம கரெக்ட்டா எப்படி பிரெடிக்ட் பண்றோம், அந்த இடத்துல எப்படி மார்க்கெட் ஓப்பன் ஆகுது அப்படின்ற விஷயத்த நான் சொல்லப் போறேன். கரெக்ட்டா லெவல்ஸ் நோட் பண்ணிக்கங்க. லெவல்ஸ் நோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணுங்க. பர்ஃபெக்ட்டா இருக்கும். நீங்க லாஸ்ல இருந்து தப்பிக்கிறதுக்கான மிகப்பெரிய ஒரு லர்னிங்கா இருக்கும். ஓகே? இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, 1 டே உடைய டைம் ஃப்ரேம் வச்சிருக்கேன். 1 டே டைம் ஃப்ரேம். 1 டே டைம் ஃப்ரேம்ல பார்த்தீங்கன்னா, சூப்பரான ஒரு பேட்டர்ன்ஸ் ஒண்ணு பண்ணியிருக்கு. நிஃப்டி பொறுத்தவரையும் எல்லாரும் டவுன் ட்ரெண்ட் மொமெண்டம் சொல்லியிருந்தாங்க. ஆனா நான் இது அப் ட்ரெண்ட் மொமெண்டம். கிளியர் டபிள்யூ பேட்டர்ன் 1 டே டைம் ஃப்ரேம்ல. பிரேக் அவுட், அகெயின் மார்க்கெட், புல் பேக், அகெயின் மார்க்கெட், அப் ட்ரெண்ட். மார்க்கெட் ஒரு புல்லிஷ் ட்ரெண்டா தான் சார் இருக்கும். பேரிஷ் ட்ரெண்டா இருக்காது. லெவல்ஸ் சொல்லப் போறேன். அதெல்லாம் நீங்க நோட் பண்ணிக்கங்க. எப்படி எல்லாம் ஒர்க் ஆகுது பாருங்க. அழகா நம்ம ட்ரெண்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த டபிள்யூ பேட்டர்ன்ஸ், 1 டே டைம் ஃப்ரேம் ரீடெஸ்ட், ரீடெஸ்ட் அகைன் ஒரு புல் கேண்டல் கண்டிப்பா பாஸ் ஆகும். ஓகே? எந்த லெவல் வரையும் மண்டே மார்க்கெட் போகலாம் அப்படின்ற விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்லப் போறேன். கிளியரா நோட் பண்ணிக்கங்க. உங்களுக்கு எஜுகேஷன் பர்பஸ்க்காக யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த லெவல்ஸ் எல்லாம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸா பயங்கரமா வேலை செய்யும். ஓகே? இது 1 டே டைம் ஃப்ரேம் வச்சிருக்கேன். ரீடெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். இத நம்ம டைரக்ட்டா 50 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமா கொண்டு போயிடுவோம். இத நம்ம 50 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமா கொண்டு போயாச்சு. 50 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல இந்த லெவல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வெரி இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ். ஓகே? இப்போ ட்ரெண்ட் லைன் ஒண்ணு ஃபார்ம் பண்ணுவோம். ஓகே? இங்க இருந்து டவுன் ட்ரெண்ட்ல இருந்து பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு. இது ஒரு சப்போர்ட் பேஸா இருக்கு. அப் ட்ரெண்ட்ல இருந்து உங்களுக்கு ஒரு இந்த ட்ரெண்ட் லைன் ஒரு ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு. உங்களுக்கு 50 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல அப் ட்ரெண்ட் ஆர் டவுன் ட்ரெண்ட்ல புல்லிஷ் கேண்டல். இப்போ மார்க்கெட் ஏன் பேரிஷா போகாதுன்னு நான் சொல்றேன் அப்படின்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு டபிள்யூ பேட்டர்ன் கிரியேஷன். டபிள்யூ பேட்டர்ன் கிரியேஷன் கேப் அப் உருவாக்கும் மண்டேல ஒரு ஈக்குவலா ஓப்பன் ஆகணும். ஆனா கேப் டவுன் போறது ரொம்ப கஷ்டம். ஓகே? ஈக்குவலா ஓப்பன் ஆகி மார்க்கெட் வந்து புல் ரன் ஆகும். இந்த ஹைய உடைக்கும். இங்க இருந்து அப்ல இருந்து ஒரு ட்ரெண்ட் பண்றேன் பாருங்க. நீங்க உங்க சார்ட்ல இதெல்லாம் வரைஞ்சு வச்சுக்கங்க. இதெல்லாம் வெரி இம்பார்ட்டன்ஸான ஒரு லெவல்ஸ். நீங்க ட்ரேட் பண்றதுக்கு முன்னாடி எந்த பக்கம் ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரியணும். பேஸ் லெவல் எதுன்னு தெரியணும். சப்போர்ட் லெவல் எதுன்னு தெரியும். இது உங்களுக்கு சப்போர்ட் லெவல். ஓகே? இது உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் லெவல். அதுக்கப்புறம் டார்கெட் லெவல்னு பார்க்கும்போது இது டார்கெட் லெவல். ரைட்? புரியுதுங்களா? மார்க்கெட் இப்படிதான் இருக்கும். புல் ரன்னா இருக்கு சார். இதனுடைய ஹைய உடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். இதனுடைய ஹைய உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. பேட்டர்ன்ஸ் கிளியரா பண்ணிருக்கு. இது ஒரு டபிள்யூ பேட்டர்ன்ஸ். மார்க்கெட் புல் ரன்னா தான் இருக்கும். பேர் ரன்னா இருக்காது. ஓகே? மார்க்கெட்ல பொறுத்தவரையும் சின்ன சின்ன வியூ எல்லாம் கண்டுபிடிங்க. சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு எல்லாம் சூப்பரா தெரியும். இங்க பாருங்க மறுபடியும் ஒரு ரீசன்ஸ் ஃபார்ம் ஆனதுல அதுக்கு மேல தான் மார்க்கெட் ஆகப்பட்டு சஸ்டெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஓகே? இதுக்கு கீழே வரையும் மார்க்கெட் இறங்கவே இல்லை. இந்த ரெட் கலர் ஜோன் வரைஞ்சிருக்கு பாருங்க. ரெட் கலர் ஜோன் இதுக்குள்ள மார்க்கெட் ஆகப்பட்டது. ஒரு கேப் அப் உருவாயிருக்கு. கீழே விழுந்திருக்கு, சப்போர்ட் எடுத்திருக்கு. கீழே விழுந்திருக்கு, சப்போர்ட் எடுத்திருக்கு. மார்க்கெட் ரீடெஸ்ட் பண்ணிருக்கு. இங்க ஒரு டபுள் பேட்டர்ன் ஃபார்மேஷன் பண்ணிருக்கு. ரீடெஸ்ட் பண்ணிருக்கு. அகைன் மார்க்கெட் புல் ரன்னா தான் ஸ்டார்ட் ஆகும் சார். இது கன்ஃபார்ம். இனிமேல் மார்க்கெட் புல் ரன்னா தான் இருக்கும். பேர் ரன்னா இருக்காது. எதுவரையும் போகலாம் மார்க்கெட்? இந்த லெவல்ஸ் எல்லாம் குறிச்சிருக்கும் பாருங்க. லைன்ஸ் போட்டிருக்கலாம். 25,388 லெவல். 25,388 லெவல் ஒரு இம்பார்ட்டன்ட் லெவல். இதுக்கு மேல க்ளோசிங் வைக்கும்போது இது டைரக்டா இதோட ஹை அப்படி 24,461. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 24,458 லெவல மார்க்கெட் உடைக்கும். ஓகே? இதுதான் என்னோட வியூ. மண்டே மார்க்கெட்டோட வியூ. கால் சைடுக்கான வியூ தான் சார். புட் சைடுக்கான வியூ கிடையாது. இது சப்போர்ட் லெவல். இந்த ட்ரெண்ட் லைன்லாம் வரைஞ்சிக்கங்க. சூப்பரா இருக்கும். பிரைஸ் செக்ஷன் ஒரு விஷயம் நான் சொல்றேன் பாருங்க. இங்க பாருங்க பேசிக் லெவல்ல இங்க ஒரு மார்னிங் ஸ்டார் பேட்டர்ன் பண்ணிருக்கு. ஓகே? அதே இந்த இடத்துல பார்க்கும்போது ரீடெஸ்ட் ஏரியால உங்களுக்கு ஒரு ஹேங்கல் ஃபில் பண்ணிருக்கு. புல்லிஷ் ஹேங்கல் ஃபில். அது இல்லாம இங்க ஒரு ஹேமர் கேண்டல் ஃபார்மேஷன் பண்ணிருக்கு. நான் புல்லா தான் இருப்பேன்ட்டு. அதுக்கு முன்னாடி இங்க டோஜி கேண்டல் ஃபார்மேஷன் பண்ணிருக்கு. இதெல்லாம் நீங்க கனெக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னவா தெரியுது? ஹையர் ஐ மூமெண்டம். ஒரு லோ ஒரு லோவை கட் பண்ணாம மார்க்கெட் ஹையர் ஐ மூமெண்டம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா போயிட்டு இருக்கு. ஹை லைன் தான் போயிட்டு இருக்கு. லோவர்ல மூமெண்டம் கிடையாது. ஓகே? இப்போ எஸ்எல் பார்க்கும்போது இந்த இடத்துல எஸ்எல் இருக்கு. ஓகே? அதுக்கப்புறம் இந்த இடத்துல மல்டிபிள் 2SL 3SL இருக்கு. அந்த 3SL 4SL நம்ம கட் பண்றதுக்கு மார்க்கெட் இந்த இடத்துல ஒரு எஸ்எல் இருக்கு சார். அப் சைட்ல இந்த இடத்துல ஒரு எஸ்எல். ஓகே? அப்போ இந்த இடத்துல ஒரு எஸ்எல் இருக்கு. இப்போ மல்டிபிள் 3SL இருக்கு. அப்போ மல்டிபிள் 3SL இங்க ஒரு கேப் ஆஃப் மூமெண்டம் உருவாக்கணும் இல்லையா? இந்த இடத்துல ஒரு கேப் ஆஃப் மூமெண்டம் இந்த லெவலுக்கான ஒரு கேப் ஆஃப் மூமெண்டம் உருவாயிருக்கு. அந்த கேப் ஃபில் பண்றதுக்கு தான் மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் ஆயிருக்கு. இங்க இருந்து பாத்தீங்கன்னா ஒரு கேப் ஃபில் பண்ணிட்டான். ரீடெஸ்ட் பண்ணி திரும்ப கேப் ஃபில் பண்ணி இந்த இடத்துல
பை பண்ணனுடைய எஸ்எல் அடிக்கிறதுக்கு வந்தாச்சு. இந்த இடத்துல வந்தவனுடைய பை பண்ணனுடைய எஸ்எல் அடிச்சாச்சு. எஸ்எல் அடிச்சா லிக்விடிட்டி ஃபார்ம் ஆகி மார்க்கெட் வந்து ஒரு ஹையர் ஃபார்மேஷன் பண்ணும். நிறைய பேர் இங்க இருந்து பை பண்ணுவாங்க, கேப் அப் மூவ்மெண்ட்ல பை பண்ணுவாங்க, இல்ல ஸ்விங் ட்ரேட்ல ஹோல்டு பண்ணிருக்கவங்க உங்களோட எஸ்எல் எல்லாம் கட் பண்ணிட்டு மார்க்கெட் ஒரு புல் ரன்டா கன்வெர்ட் ஆக போகுது. உஷாரா இருங்க. இந்த பிரைஸ் ஆக்ஷன்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ட்ரெண்ட் லைன், பிரைஸ் ஆக்ஷன், லெவல்ஸ் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் லர்னிங் பர்பஸ்க்காக நிறைய வீடியோ கொண்டு வந்துட்டே இருக்க போறேன். நீங்க லர்ன் பண்ணிட்டே இருங்க. மண்டேல பார்க்கலாம் 9 o'clock. அது இல்லாம என்னுடைய பிரீமியம் மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்றது நிறைய பேர் தெரியல. எப்படி ஜாயின் பண்றதுன்னு தெரியல சார் அப்படின்றாங்க. என்னோட சேனலுக்குள்ள போங்க. இது என்னோட சேனல் ட்ரேடிங் வித் ராஜ். ஓகே, என்னோட சேனலுக்குள்ள போங்க. சேனலுக்குள்ள போனா இந்த மாதிரி உங்களுக்கு விஷுவல் ஆகும். பிளேலிஸ்ட். ஓகே, ஹோம், வீடியோ, ஷார்ட், லைவ், பிளேலிஸ்ட். இது பார்க்கும்போது மெம்பர்ஷிப்னு இருக்கும். இந்த மெம்பர்ஷிப்குள்ள கொடுங்க. மெம்பர்ஷிப்குள்ள வீடியோ கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வீடியோஸ் பிளே ஆகும். மெம்பர்ஷிப்புக்குள்ள இந்த மாதிரி வீடியோ மெம்பர்ஷிப் ஒன்லின்னு எழுதி வரும். ஓகே, எதுனா ஒரு வீடியோல இந்த வீடியோல நான் கிளிக் பண்றேன். மெம்பர்ஷிப்போட வீடியோ நான் பாஸ் பண்ணிக்கிறேன். பாஸ் பண்ணிட்டு கீழே போறேன். ஓகே, இங்க கீழே போயிட்டுனா இந்த இடத்துல ஜாயின் பட்டன் இருக்கு பாருங்க. இந்த இடத்துல பாருங்க ஜாயின் பட்டன் இருக்கா? இந்த ஜாயின் பட்டனை கிளிக் கொடுக்குறேன். இந்த ஜாயின் பட்டனை கிளிக் கொடுத்தோம்னா எங்களுக்கு ஜாயின் திஸ் சேனல் அப்படின்னு கொடுக்கும். எந்த மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணணும்னு கேட்கும். யூடியூப் லைவ்ல ஜாயின் பண்ணணுமா, சில்வர்ல ஜாயின் பண்ணணுமா, கோல்டுல ஜாயின் பண்ணணுமா, டைமண்ட்ல ஜாயின் பண்ணுமா? இதுக்கான வித்தியாசம் நிறைய பேர் தெரியல. யூடியூப் லைவ்னா ஆஃப்டர்நூன் 1 o'clock லைவ் வருவேன். புரியுதுங்களா? ஆஃப்டர்நூன் 1 o'clock லைவ் வருவேன். லைவுக்கான விஷயங்கள் மட்டும். இது பார்க்கும்போது சில்வர் பொறுத்தவரை பேசிக் கிளாஸஸ், ஒன்லி பேசிக் கிளாஸஸ், லர்னிங் பத்தி மார்க்கெட்ல எதுவுமே தெரியாத விஷயங்களுக்காக அவங்களுக்காக இதை நான் கொடுத்துட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் கோல்டுக்குள்ள போகும்போது இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் தான். இன்வெஸ்ட்மெண்ட் இன்ட்ரெஸ்டா இருக்கிறவங்க மட்டும் இதை ஜாயின் பண்ணி ஸ்ட்ராட்டஜி கத்துக்கலாம். டைமண்ட் நான் பண்ணக்கூடிய ஸ்கேல்பிங் மெத்தட். ஸ்கேல்பிங் நான் எப்படி பண்றேன் அப்படின்ற விஷயங்களை உங்களுக்கு தெளிவா சொல்லி கொடுப்பேன். ஓகே, நான் என்ன செய்யறனோ அதுதான் நான் உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜியா கொடுத்துருப்பேன். நான் லைவ்ல அதை எடுத்து காட்டுவேன். எப்படி ஜாயின் பண்றது உங்களுக்கு தெரிஞ்சிட்டு இருக்கும். இதை நீங்க ஃபாலோ பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே ஜாயின் பட்டன் நீங்க கொடுத்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களுக்கு எப்படி ஜாயின் பண்றது வெரிஃபிகேஷன் வரும். நீங்க அதுக்கு மூலமா நீங்க டீடைல்ஸ் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்குது? இன்ட்ரெஸ்டா இருக்கா? நாளைக்கு ஒரு புல் ரன் தான், பேர் ரன் கிடையாது. சப்போஸ் ஈக்குவலா ஓப்பன் ஆனாலும் சரி, சின்னதா ஒரு கேப் டவுன் ஓப்பன் ஆனாலும் சரி, மார்க்கெட் ஒரு புல் சைடு தான் ஒரு ரன் ஆகும். ஒரு வியூ நாளைக்கு புல் சைடு தான் இருக்கணும், பேர் சைடு இருக்கக்கூடாது. தேங்க்யூ சோ மச். இது உங்கள் ட்ரேடிங் வித் ராஜ். பபாய். தேங்க்யூ. மண்டே மீட் பண்ணலாம் ஸ்கால்பிங்.